வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி இபி காலனியில இருக்கக்கூடிய நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சிவகார்த்திகேயன் இவர் பிப்ரவரி 17, 1985 சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில பிறக்கிறாரு. இவருடைய அப்பா தாஸ் ஒரு சிறை கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஆரம்பகால பள்ளி படிப்பு திருச்சியில இருக்கக்கூடிய கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல தான் முடிச்சாரு. அதுக்கப்புறமா ஜே இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு. அப்பவே மிமிக்கிரி, ஸ்டாண்டப் காமெடி இதுலலாம் ரொம்ப ஆர்வம், நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து சென்னையில போய் எம்பிஏ பண்றாரு. அந்த டைம்ல விஜய் டிவில கேபிஓல போய் கலந்துக்கிறாரு, டைட்டில் வின்னர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவி அவருக்கு ஒவ்வொரு ஷோவா கொடுக்குது. ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர், அது இது எது, இப்படி வரிசையா அவர் தொட்ட எல்லா ஷோவுமே ஹிட் தான். இப்படி தான் இருக்கக்கூடிய இடத்த நல்லா கலகலப்பா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நண்பர் அட்லி முகப்புத்தகம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி அடையாளம், குரல் 786, 360 டிகிரி, இப்படி நிறைய ஷார்ட் பிலிம்ஸும் அவர் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன்ட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் தன்னுடைய 3 படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. அதே சமயத்துல இயக்குனர் பாண்டிராஜன் பசங்க படம் எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் மெரினா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் லீடா வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கேட்கிறாரு. 2 படத்துலயுமே தன்னுடைய ரோலை அருமையா செஞ்ச சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு அவங்க 2 பேருமே அடுத்தடுத்து படங்கள் கொடுத்தாங்க. அதாவது பாண்டிராஜன் கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு அடுத்து ஒரு படம் கொடுத்தாரு. அதே மாதிரி தனுஷும் சிவகார்த்திகேயனை மெயினான ஹீரோவா வச்சு எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கடுத்து பொன்ராம் இயக்கத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படத்து மூலயமா சிவகார்த்திகேயன் ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளத்தை சம்பாதிக்கிறாரு. அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இப்ப வரைக்கும் சொல்றது என்னன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இன்னொரு படம் பண்ணுங்க அப்படின்றதே தான் அவங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை தொடர்ந்து வரிசையா நிறைய நல்ல படங்களை கொடுக்கறாரு. அவருக்கான ரசிகர்களும் அதிகமாயிட்டே போறாங்க, வாய்ப்புகளும் அதிகமா கிடைச்சிட்டே இருக்கு. கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. இடையில ஒரு சில படங்கள் சரியா ஓடல அப்படின்னாலும் அடுத்த படத்திலே அதுக்கான கம்பேங்க கொடுத்து ரசிகர்களை தன்னை விட்டு போகாம இன்னமும் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப மிஸ்டர் லோக்கல் படம் சரியா போகல, ஆனா அடுத்தடுத்து நம்ம வீட்டு பிள்ளை, டாக்டர் அதெல்லாம் வேற லெவல்ல ஹிட் அடிச்சிச்சு. அதே மாதிரி பிரின்ஸ் படம் ஓடல, அதுக்கப்புறமா மாவீரன் படம் சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அயலான் ஆவரேஜா போச்சு. அடுத்து இப்ப அமரன் படம் வேற லெவல் ஹிட் அடிச்சு போயிட்டு இருக்கு. இப்படி எத்தனை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு சரியான பாதையில போயிட்டு இருக்காரு. இந்த அமரன் படத்துக்குமே ஏகப்பட்ட விமர்சனம்லாம் வந்துச்சு. அதாவது இந்த முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய ஜாதியை மாத்தி காட்டிட்டீங்க, சிலுவை சிம்பிள் போட்டுட்டீங்க, முஸ்லிம்கள் தீவிரவாதின்னு காட்டுறீங்க, இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அமரன் படத்தோட ரிவ்யூவில் ப்ளூ சட்டை மாறன் சிவகார்த்திகேயனை பர்சனல் அட்டாக் பண்ணியிருந்தாரு. நடிகர்னு இல்ல, எந்த ஒரு மனுஷனையுமே இவங்க தப்பானவங்க அப்படின்னா அவங்க கேரக்டரை பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே அந்த அளவுக்கு உத்தமம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 100% நல்லவனும் கிடையாது, 100% கெட்டவனும் இங்க கிடையாது. நம்ம தெருவுலயே நம்மள ஒரு 4 பேர் நல்லவன் சொன்னா 2 பேர் கெட்டவன் தான் சொல்லுவான். அப்ப நம்ம நல்லவனா கெட்டவனா? நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்கள நல்லவனு நம்புறதும் தப்பு, நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு சொல்றதும் தப்பு. மொத்தத்துல சினிமாவை பார்ப்போம், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்வோம், நல்லதை சொல்லுவோம். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.